யசோதா வாமா. உன் 3வது மாசம் ரிப்போர்ட் வந்திருக்கு. பேபி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு யசோதா. நாளைக்கு கிளம்புறியா? எம்மா கிளம்ப ரெடியான்னு உன்னதான் கேக்குறேன். இங்கேயே இருந்து பெத்துக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டாங்களா டாக்டர்? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? உன் வயித்துல வளருது கோடீஸ்வரம் வீட்டு குழந்தை. அதை இப்படி ஒரு ஆஸ்பத்திரியில பெத்துக்கிறேன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா? ரொம்ப யோசிக்காத யசோதா. உனக்கு வேண்டியது பணம், அவங்களுக்கு வேண்டியது குழந்தை. அவங்க உன்ன மகாராணி மாதிரி கவனிச்சுக்குவாங்க. ஏசி ரூம், டிவி, டைம்க்கு ஃபுட், மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. 50% பணம் நீ கிளம்புறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஓகேவா? பி ரெடி டு லீவ். மா ஒரு நிமிஷம். உன் கூட கொஞ்சம் பேசணும். ஓ ரிப்போர்ட் நல்லா இருக்குன்னு டாக்டர் அம்மா சொன்னதெல்லாம் போய் இன்னொரு டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டம்மா. என்ன பேசினாங்க? உன் கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு குழந்தை மட்டும்தான் பிறக்குமா. அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்கம்மா. உன்னை இந்த மாதிரி வேலைக்கு ஒத்துக்க வச்சா டாக்டருக்கு பணம் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். ஆனா என் மனசு கேட்கலம்மா. உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். நான் சொல்றத கேளுமா. இதெல்லாம் உனக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சுக்கம்மா. ஆமா, தங்கச்சியை ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றணும்னா பணம் வேணும். இது விட்டா வேற வழி இல்லை. யாரு? கேஸ் செக் பண்ண வந்திருக்கேன். இப்ப வேணா அப்புறம் வா. கண்டிப்பா செக் பண்ணணும், இல்லைன்னா அடுத்த மாசம் கேஸ் வராது. சரி பாரு. பண்ணியாச்சு. உன் பேக். அந்த பேகும் உன்னதான், அதுல இருக்கிற பணமும் உனக்கு தான். 5 நிமிஷத்துக்குள்ள ரெடியாவு. வண்டி வெயிட் பண்ணுது, சீக்கிரம். யசோதா, பிரியா, என்னடி அர்ஜென்ட்டா வர சொன்ன? நான் சொன்ன பணம் இதுல இருக்கு. இந்த பணம் எது? யார் கொடுத்தா? உனக்கு எதுக்கு? கொஞ்ச நாள் நான் ஊர்ல இருக்க மாட்டேன். இந்த பணத்தை வச்சு பிருந்தா ஆபரேஷன் பண்ணேன். பிருந்தாக்கு ஒன்றும் ஆகாது. நான் பெரிய பாளையத்தம்மனுக்கு வேண்டியிருக்கேன். நீ பத்திரமா போயிட்டு வா. ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல. இந்த டேப்லெட் போட்டுக்கோ. இது எதுக்கு? கேள்வி கேட்க கூடாது. அதுதான் ரூல் நம்பர் 1. வரதா இருந்தா அந்த டேப்லெட் போட்டுக்கோ. வேண்டாம் நினைச்சா இறங்கிக்கலாம் இப்பவே.